கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நற்கருணை வழிபாட்டில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து புகழ்ந்து நன்றி செலுத்தி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் இன்றைய தினம் ஒரு ஆசீர்வாதமான, ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு கிருபையின் நேரமாக இருக்கும் என்பதில் விசுவாசத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். நற்கருணை ஆண்டவரோடு உறவாடுவது, பேசுவது எவ்வளவு இன்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நாம் பேசப்படுகின்ற போது உலகத்தில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, அவரோடு இணைந்திருக்கின்ற அந்த நேரத்தில் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. நற்கருணை வாயிலாக, அப்பத்தின் வாயிலாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற, நம்மளோடு உறவாடி கொண்டிருக்கின்ற அந்த தெய்வம் என் உள்ளத்தில், என் இதயத்தில் என்னோடு கலந்து என்னோடு பேசுகின்ற அந்த தருணம் உலகத்தில் மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இப்படியான இந்த நற்கருணை ஆராதன வேளையில் நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை புகழ்வது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த காணொளி வாயிலாக பல நற்கருணை ஆராதனைகளில் நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். பல விண்ணப்பங்களோடு ஆராதனையில் கடந்து வந்திருக்கின்றோம். பல நன்மைகளை இதன் வாயிலாக நாம் அடைந்து இருக்கின்றோம். அநேக நபர்கள் இதை பார்த்து ஆண்டவரை புகழ்ந்திருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மனம் மாற்றங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அப்படியாக இம்மட்டுமாக நம்மளை வழிநடத்தி நற்கருணை இணைப்பில் இணைத்து நம்மளை வழிநடத்தின ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்கருணை ஆராதனை ஒரு நன்றி ஆராதனையாக இருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு செய்த பல நன்மையான காரியங்களை நினைத்தும், ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை நினைத்தும் எல்லாவற்றையும் அனுமதித்திருக்கின்றார். ஆனால் நம்மை வாளாக்காமல் தலையாக்கியிருக்கின்றார். எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் கைவிடாத தெய்வம் இதோ நம்ம மத்தியில் வீற்றிருக்கின்றார். கவலைகள், கண்ணீர்கள் வந்தாலும் நமக்கு முன்பாக நின்று ஆறுதல் அளித்து கொண்டிருக்கின்றார். இப்படியாப்பட்ட தெய்வத்திற்கு இன்று நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இதோ ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். இதோ இந்த பாடலோடு ஆண்டவருடன் நாம் நன்றி செலுத்துவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா.
ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு காரியம் அவருக்கு நன்றி செலுத்துவது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்கிறது, எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் கண் விழித்த நேரம் முதல் இரவு உறங்குகின்ற நேரம் வரை ஆண்டவர் செய்த அனைத்து காரியங்களை நினைத்தும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், அவமானங்கள் என்னென்ன நேர்ந்தாலும் அதை நாம் ஒரு பொழுதும் ஆண்டவரை குறை கூறாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் இந்த வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கை அவர் கொடுத்த வாழ்க்கைதான். அவர் அனுமதித்த சூழ்நிலைகள் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியங்களும் நமக்கு கடந்து வராது. அநேக நபர்கள் ஆண்டவரை குறை கூறிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படியாக நடக்கின்றது, ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை, ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள் என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிற உள்ளங்கள் எத்தனை எத்தனை. அதே சூழ்நிலையை நீங்கள் மாறுதலாக நீங்கள் சிந்தித்தால், எத்தனையோ பாடுகள் வேதனைகள் வந்தபோதும் ஆண்டவருக்கு எத்தனை முறை நாம் நன்றி செலுத்தியிருக்கின்றோம். யோசித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இப்படியான இந்த கதை கூறுகின்ற காரியம் என்னவென்றால், ஒரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பம் வாழ்ந்து வருகின்றது. அந்த குடும்பத்தில் 4-5 குழந்தைகள் இருக்கின்றார்கள். அவருடைய குடும்ப சூழ்நிலை மிகவும் ஒரு ஏழ்மையானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கூலி வேலை செய்துதான் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பம் பல நாட்கள் உணவின்றி ஒரு சில வேளைகள் மட்டுமே உணவுகள் அருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்படியாக குழந்தைகள் வளர ஆரம்பித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மட்டுமே அவர்கள் ஜெபிப்பார்களாம். ஒரு நாள் கூட ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், என் பிள்ளைகளுக்கு இது வேண்டும் என்று சொல்லி எந்த விண்ணப்பங்களும் அவர்கள் வைத்தது இல்லையாம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டே வருகின்ற போது அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் தோன்றியிருக்கின்றது. அம்மா ஆண்டவரோடு ஜெபிக்கின்றார்கள், ஆனால் நமக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கின்றது, ஏன் ஆண்டவரிடம் இவர்கள் கேட்பதில்லை? ஆண்டவரிடம் கேட்டால்
அவர் நிறைவாக கொடுப்பார் அல்லவா? நம்மளுடைய தேவைகளும் சந்திக்கப்படும். ஏன் இவர்கள் ஆண்டவரிடம் கேட்பதில்லை என்ற கேள்விகள் அந்த குழந்தைகள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக ஒரு நாள் இரவு உணவின்றி குழந்தைகளை தூங்க வைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த தாய். அதே வேளையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார். காலை முதல் அவர்கள் செய்து வந்த வேலைகள், உணவு காரியங்கள் எல்லாம் குறித்து, ஆண்டவரே, இந்த இரவு வேளையில கூட குழந்தைகளுக்கு உணவு இல்லை என்று சொல்லி அதற்கும் அவர்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறார்கள். கதவுகள் அடைக்கப்பட்டு குழந்தைகளை உறங்க வைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த குழந்தைகள் பசியின் நிமித்தமாக தூக்கம் வராமல் அங்கும் இங்குமாக புரண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் கதவுகள் தட்டப்படுகின்றது. அந்த தாயானவள் இந்த நேரத்தில் யார் கதவுகளை தட்டுகின்றார்கள் என்று ஒரு சிந்தனையோடு கதவுகளை திறக்க முயற்சிக்கின்றார். அப்போது அந்த கதவுகள் திறக்கின்ற பொழுது அந்த வழியாக செல்கின்ற வழிப்போக்கர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள், அம்மா, நாங்கள் இவ்வழியாக பயணமாகிக் கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு குடிக்க தண்ணி வேண்டும் என்று சொல்லி அந்த தாயிடம் கேட்கின்றார்கள். அவளோ, குடிக்க தண்ணி கேட்கின்றார்களே என்று சொல்லி வீட்டிற்குள் சென்று தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த நபரிடம் கொடுக்கின்றார்கள். அப்போது அந்த வீட்டுக்குள் எட்டி பார்க்கின்ற அந்த பெரியவர்கள் வீடுகளுக்குள் குழந்தைகள் இருப்பதை பார்க்கின்றார்கள். அப்போது அவருடைய சிந்தனையில் தோன்றிய விஷயம், அம்மா, என்னிடம் உணவு பதார்த்தங்கள் இருக்கின்றது, இந்த இடத்திலே நான் உங்களுடைய குழந்தைகளை பார்த்தேன், என்னுடைய உணவு பதார்த்தங்களை நான் அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன், நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா என்று அவர்கள் கேட்க, அந்த தாயானவளோ அதை வாங்குவதா வேண்டாமா என்று ஒரு சிந்தனையில் இருந்தார். இருந்த மத்தியிலும் அந்த ஒரு சில வினாடிகள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தவளாக, ஆண்டவரே, நீங்கள் இதை அனுமதித்திருந்தால் எனக்கு கொடுங்கள் என்று அந்த ஒரு சில வினாடிகள் ஜெபித்துவிட்டு அந்த வழிப்போக்கரிடம், ஐயா, நீங்கள் நெடுந்தூரம் பயணமாகுகின்றீர்கள் என்று சொன்னீர்கள், உங்களுக்கு இந்த உணவுகள் தேவைப்படும் அல்லவா என்று கேட்க, அந்த வழிப்போக்கரோ, அம்மா, நான் நாளை காலையில் நான் செல்ல வேண்டிய இடம் போய் சேர்ந்து விடுவேன், என்னிடம் மிகுதியான உணவுகள் இருக்கின்றது, இந்த உணவு பதார்த்தங்களை உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அந்த உணவு பதார்த்தங்களை கொடுத்திருக்கின்றார். இதை பெற்ற அந்த தாயானவள் குழந்தைகளை எழுப்பி இந்த உணவு பதார்த்தங்களை பகிர்ந்து கொடுக்கின்றாள். அப்போது அந்த குழந்தைகள் கேட்கின்றார்கள், அம்மா, இந்த உணவு எங்கிருந்து வந்தது என்று கேட்கப்படும் போது தாயானவள் சொன்னாலாம், நாம் வணங்குகின்ற ஆண்டவர்தான் இதை நமக்காக கொடுத்திருக்கின்றார். இதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. எப்போது நம் தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும். ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார், கண் கலங்கவும் விட மாட்டார் என்று சொல்லி இந்த கதை நிறைவடைகின்றது. அன்பார்ந்தவர்களே, பல சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. பல காரியங்கள் நாம் எதிர்பார்த்ததை விட நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அப்போதெல்லாம் நாம் நிதானித்து ஆராய்ந்து எது ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டது என்று சிந்தித்து அதற்கு ஏற்றவாறு நாம் செயல்பட வேண்டும். ஆனால் நமக்கு தோன்றுவது ஒன்றுதான். எதையெல்லாம் நம்ம கேட்கின்றோமோ அதெல்லாம் நமக்கு நிறைவடைந்து விட்டால், கிடைத்து விட்டால், அப்போதுதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கின்றார், நான் கேட்பது எல்லாம் அவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றார்
என்றுதான் நம்மளுடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கொலோசையர் 4வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்கிறது: ஜெபத்தில் உறுதியாக இருங்கள், நன்றி செலுத்துவதில் விழித்திருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஜெபத்தில் உறுதியாக இருந்தது நிமித்தமாகத்தான் அந்த தாயானவளுக்கு ஆண்டவர் வழிப்போக்கர் வழியாக தன் குழந்தைகளுக்கு உணவு கொடுத்திருக்கின்றார். அந்த தாயானவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக குறித்து தன் வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறுகின்ற, அது இன்னலாக இருந்தாலும், அவமானமாக இருந்தாலும், நிந்தையாக இருந்தாலும், நன்றி செலுத்துவதில் விழித்திருந்து நன்றி செலுத்தினார், விழிப்பாக இருந்தார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துவதில் ஒரு நாளும் மறந்ததில்லை. அதனால தான் அவர்கள் நன்றி செலுத்துவதில் விழிப்பாக இருந்தார்கள். எதை ஆண்டவர் எனக்கு அனுமதித்திருந்தாலும், எந்த காரியங்கள் எனக்கு நடைபெற்றாலும், நிறைவேறினாலும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்படியாகத்தான் நன்றி செலுத்துவதன் மூலமாகத்தான் ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவு அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கும். ஆனால் நம்மளுடைய பலரது வாழ்க்கையில் நம் ஆண்டவர் முன்பாக வைக்கின்ற விண்ணப்பங்கள், ஆண்டவரே எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்கள், ஆண்டவரே இந்த தேவையோடு இருக்கின்றேன், ஆண்டவரே எனக்கு இதை கொடுங்க என்றுதான் பலரது விண்ணப்பங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதாவது ஆண்டவரோடு நம்ம ஜெபிக்கின்ற போது எல்லாமே அவருடன் கேட்பதாகத்தான் இருக்கின்றது. அதையெல்லாம் கேட்டு ஆண்டவர் அதை அனுமதித்தாலும், ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணினாலும் நாம் அதற்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. ஏனென்றால் அதுவும் நமக்கு நிறைவேறவில்லை என்றுதான் நம்முடைய சிந்தனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம், அவரும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனாலும் நம்மளுடைய ஜெபங்கள், அடுத்தடுத்து தேவைகள் என்னவாக இருக்கின்றதோ அதை குறித்து மட்டுமே நம்ம ஜெபங்கள் ஏறெடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பதே கிடையாது. ஆண்டவர் இன்று நாம் பண தேவைகளோடு இருக்கும் பொழுது ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார் என்றால் அதையும் காட்டிலும் எனக்கு பல மடங்கு வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய விண்ணப்பங்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அனுமதித்தது போதும் என்ற மனப்பாங்கு நம்மளிடம் இல்லை என்பதுதான் அநேகரது உலகப்பிரமான ஒரு உண்மையாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நாளில கூட ஆண்டவர் பல்வேறு விஷயங்களை, பல்வேறு காரியங்களை நமக்கு செய்து இருக்கின்றார். இதோ நம் கண் விழித்த நேரம் முதல் தூங்குகின்ற நேரம் வரை, உறங்குகின்ற நேரம் வரை அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நாம் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்றாட காரியங்களாக இருக்கட்டும், வேலை காரியங்களாக இருக்கட்டும், உணவு காரியங்களாக இருக்கட்டும், நொடி பொழுதும் விடுகின்ற மூச்சாக இருக்கட்டும், எல்லாத்திற்கும் ஆண்டவர் அனுமதித்திருக்கின்றார். இந்த நாளை கொடுத்திருக்கின்றார், ஒரு நாட்களை கூட்டி கொடுத்திருக்கின்றார் என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த பூமிக்கு நம்ம அழைத்து வந்திருக்கிறார் என்றால் அவருடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே, உமது சித்தம் என்னவாக இருக்கின்றது? என்னை அழைத்து வந்திருக்கின்றீர்கள், எனக்கு இப்படியாக ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றீர்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதோ என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே விண்ணப்பங்களாக இல்லாமல் ஆண்டவர் செய்த காரியங்களை நினைத்து நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பொழுதும் நாம் நன்றி சொல்ல மனம் தளராமல், மறந்து விடாமல், துதித்து ஆராதித்து அவருக்கு நன்றி பாக்களை மட்டுமே நம் ஏறெடுக்க கொண்ட பிள்ளைகளாக நம்ம வாழ்கின்ற போது நம்மளுடைய வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும், ஆசீர்வாதமானதாக இருக்கும். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரோடு நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரோடு நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம், உறவாடி கொண்டு இருக்கின்றோம். ஜெபத்தில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். அதே போல நன்றி செலுத்துவதிலும் நாம் மறவாதவர்களாக இருக்க வேண்டும். நன்றி செலுத்துவதில் விழித்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த விழிப்பு அப்படின்னு சொல்லுகின்ற போதுதான் அது ஆண்டவரை நம்ம எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்ற ஒரு வேலையாக இருக்கும். நம் கண்கள் அவரை காண்கின்ற காரியங்களாக இருக்கும், நம் எண்ணங்கள் அவரை தேடுகின்றதாக இருக்கும், நம் உள்ளங்கள் அவரை ஆராதிக்கின்றதாக இருக்கும். இப்படியாகத்தான் நம்ம சிந்தனைகள்
அழைக்கப்படுகின்றது. ஆண்டவரோடு உறவாடுவதற்கு, ஆண்டவரோடு பேசுவதற்கு பல நன்மையான காரியங்கள் செய்ததை நினைத்து பார்த்து நாம் நன்றி சொல்லியே அவரை புகழ வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் நன்றியாகவே இருக்க வேண்டும். ஆண்டவர் அதில் பிரியமாக இருந்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே தேடலாக இல்லாதபடிக்கு நன்றி செலுத்துவதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் நினைத்து பார்ப்போம். இதோ நீங்கள் நான் மட்டுமாக இந்த வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருந்து கொண்டு இருப்பதிலே எந்த ஒரு தயக்கமும் இல்லை. எத்தனையோ இடங்களிலே என்னென்னமோ நடக்கின்றது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படியான காரியங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வந்து கொண்டு இருக்கின்றார். இதோ எத்தனையோ சூழ்நிலைகளிலே பல நபர்கள் மருத்துவமனைக்கெல்லாம் சென்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படியாக பல காரியங்களை நாம் நினைத்து பார்க்கின்ற போதுதான் நாம் எவ்வளவு தூரமாக நின்று கொண்டிருக்கின்றோம் நன்றி செலுத்தாமல் என்று யோசித்து பார்க்க வேண்டும். அநேக பிள்ளைகளை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்வான இடங்களிலே வைத்திருப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்றார்கள், ஆண்டவரோடு புகழ்ந்து வாழ்கின்றார்கள், ஆண்டவரோடு நன்றி செலுத்தி வாழ்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் எந்த சூழ்நிலையிலே என்ன தேவைகளை எப்போது சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் நம் ஆண்டவர் கையில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி, இந்த நாளை முழுவதும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் இந்த நாளை வழி நடத்துங்க, நீங்கள் ஒவ்வொரு காரியங்களும் திட்டமிட்டு என்னை செயல்படுத்துங்க. என்னுடைய வேலை காரியமாக இருந்தாலும் மற்ற காரியங்கள் இருந்தாலும் நான் பேசுகின்ற சொல் செயல் சிந்தனை அனைத்தும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக வழி நடத்துங்க என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒவ்வொரு வாழ்க்கை நாட்களில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் எதை அனுமதித்திருந்தாலும் அது நன்மையானது என்று நம்ம கருதி கொள்வோம். துக்கங்கள் வருகின்றதா, வேதனைகள் வருகின்றதா, அவமானங்கள் வருகின்றதா, அது எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நிந்தனையும் வேதனைகளும் அவமானங்களும் அது நமக்குரியது அல்ல. நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் தான் அது வந்து சேரும். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எது நேர்ந்தாலும் அது உங்களுடையதாகத்தான் இருக்கும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் நன்றி செலுத்துவதை மட்டும் கைவிடாத பிள்ளையாக ஆண்டவரோடு நாம் விழித்திருந்து நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக நம்ம வாழ்க்கை மாறப்படுகின்ற போது ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவானதாக மாற்றுவார், ஆசீர்வாதமான மாற்றுவார். நாம் நினைத்து பார்ப்போம். இந்த காணொலி வாயிலாக பல நாட்களாக நம்ம இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு வாரங்களிலும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் செய்த நம் நன்மையான காரியங்கள் ஏதோ இந்த ஆராதனையில கூட ஏதோ ஒரு காரியம் என் மனதை தொடப்பட்டு இருக்கின்றது. அந்த காரியங்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூடி பார்க்க முடியாது. ஆராதனை இல்லாத நாட்களை நான் நினைத்து பார்க்க முடியாது. நன்றி சொல்லாத நேரங்களை நான் நினைத்து பார்க்க முடியாது. ஆழமான விசுவாசம், ஆண்டவரோடு இணைந்து ஜெபிப்பது, ஆண்டவருக்கு புகழ் பாடுவது, என்னுடைய வாழ்க்கையையும் அப்படியானதை தான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை பயணங்களை ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இது இந்த நாளில் கூட ஆண்டவரே, அப்பா, இந்த பிள்ளைகளை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன்தாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீ செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்து பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, வலியோ வேதனையோ துக்கங்களோ கண்ணீர்களோ பாடுகளோ எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அனுமதித்து என்று நாங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த தினத்திலும் கூட ஆண்டவரே, எங்களோட தேவைகள் என்ன என்ற தேவனை அறிவீர்கள். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் விண்ணப்பங்களாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் நன்றியானதாக இருக்கும்படியாக என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஏற்ற வேலையில் ஆண்டவரே, நீங்கள் எல்லா காரியங்களும் நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க விசுவாசத்தோடு காத்து இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
தேவன் தாம் அவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருந்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லா தேவைகளும் தேவன் சந்திப்பீராக ஆண்டவரே. பல சாட்சிகள் இதன் வழியாக உருவாக வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது பிரசன்னம் ஒவ்வொருடைய வீடுகளிலும் இருப்பதாக, ஒவ்வொருடைய பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, ஒவ்வொரு வீடுகளில் இருக்கின்ற எல்லா வறுமையான சூழ்நிலையும் மாறக்கூடியதாக இருக்கட்டும். ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலை தேவன் கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். அனைத்து வீடுகளிலும் இயேசுவினுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவருடைய கரம், இயேசுவின் கரம் ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்து பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நற்கருணை ஆராதனை ஆண்டவரே, அப்பா நமக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவரே நன்றியோடு ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, உமது உடலும் இரத்தமும் நிறைவாக எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே பலவீனங்களை மாற்றி நிறைவுள்ள வாழ்க்கையை தேவன் கொடுப்பீங்கிற விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உமது தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இருக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.